எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். காலத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு கைமேல் தீர்வினை கொடுக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு என்று சொன்னால் மிகையாகாது. கந்திஷ்டி, எதிரி தொல்லை, பிறரிட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு. தொழிலில் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தை நடத்தி செல்ல வருமானம் இல்லை, கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் பிதுங்கி நிற்பவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய சக்தி இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு உண்டு. இத்தனை அருமை பெருமையும் கொண்ட தேய்பிறை அஷ்டமி நாளை யாரும் தவறவிடாதீர்கள். குறிப்பாக இந்த அஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள், அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பாதக சனி, சனி திசை நடப்பவர்கள், இப்படி சனி பகவானால் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களின் மூலம் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபட கட்டாயம் நாளைய தினம் 10/1/2026 மாலை 6 மணிக்கு மேலாக பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாளைய தினம் மாலை விசேஷ அபிஷேகங்கள், தீப ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொண்டு மனதார உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் பைரவருக்கு அரளிப்பூ மாலை சாற்றலாம், உளுந்து வடை மாலை போடலாம், தயிர் சாதம் நிவேத்தனமாக செய்து வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இது பொதுவாக அஷ்டமி திதியில் பைரவருக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பான வழிபாடு முறைகள். குறிப்பாக சனி தோஷங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், ஜாதகத்தில் சனி பகவான் சரியான நிலையில் இல்லை என்பவர்கள் நாளைய தினம் பின் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீபத்தை பைரவருக்கு ஏற்றினால் போதும். சனி பகவானால் நமக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறையும். ஒரே ஒரு பூசணிக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் உள்ளே இருக்கும் விதைகளை மொத்தமாக எடுத்துவிட்டு உள்ளே நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கருப்பு நிற துணியில் கொஞ்சமாக கருப்பு எல்லை வைத்து முடிச்சு போல கட்டி அந்த நல்லெண்ணெயில் போட்டு விடுங்கள். அதன் பின்பு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து சுருட்டி திரி போல செய்து பூசணிக்காயில் உள்ள நல்லெண்ணெயில் போட்டு அந்த சிவப்பு நிற திரியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். எள் முடிச்சானது நல்லெண்ணெயில் தான் இருக்க வேண்டும். அந்த எள் முடிச்சை ஏற்ற வேண்டாம். நாளை மாலை 6:30 மணிக்கு மேலாக இந்த தீபத்தை பைரவருக்கு முன்பு ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை பைரவரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். பின்பு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிறை நிலவு போல தேய்ந்து போவதற்கு அந்த கால பைரவர் துணையாக நிற்பார். நம்முடைய குடும்பத்திற்கு அந்த கால பைரவர் காவல் தெய்வமாக நின்று காத்தருள வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வீடு திரும்புங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.